ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் கிளாஸ் 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் பேலன்ஸ் கண்டினியூ பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டை நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க உள்ள வர்றது இந்த பக்கம்லாம் லைக் வந்து ரிசீவபிள்னா ஒரு சைடும், டெபிட் பண்றது லைக் நமக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லாம் ஒரு சைடும் வச்சாலே கொஷினை பார்த்துட்டு இது உள்ள வரும் இது வெளியே வரும் ஈஸியா அனலைஸ் பண்ணாலே நீங்க செம்ம ஈஸியா போட்டலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபார்மேட்டுக்குள்ள போவோம். ஸோ ஃபார்மேட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2 காலம் போட்டுக்கணும். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் நீங்க எந்த கொஸ்டின் எழுதினாலுமே சரி, அது டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை நீங்க வந்து அது பில் ரிசீவபிளா. ஸோ பில் ரிசீவபிள்னா நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம், இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்டா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம சம்ஸ்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பார்த்தலாம். டோட்டல் ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். சரிங்களா? 2 டேபிள் காலம். ஒன்று பார்த்தீங்கன்னா டெபிட் காலம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரெடிட் காலம். டெபிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் பிடி அப்படின்னு போட்டு B/D அப்படின்னா பாரோ டவுன். சரிங்களா? ஒரு இடத்துல இருந்து பாரோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அது பேர் தான் B/D பாரோ டவுன் ஆர் ஓப்பனிங் பேலன்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் வர்றது எல்லாமே 2ன்னு போடணும், ரைட் சைடில் வர்ற காலம் எல்லாமே பைன்னு தான் போடணும். சரிங்களா? இதுதான் ரூலு. ஸோ இப்படிதான் நீங்க போடணும். ஸோ எப்பயுமே மேலே பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் சிம்பிள் ஆர் அமௌண்ட் நீங்க எழுதிக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். அதாவது கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா நீங்க வித்துட்டீங்க, ஆனா ஒரு பொருளை வித்திருக்கீங்க, அதுக்கு வந்து காசு உடனே நீ வாங்கல, ஒரு 10 நாள் 15 நாள் வந்து ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்க அந்த அமௌண்ட்டை நீங்க வாங்குவீங்க. அது பேர் தான் கிரெடிட் சேல்ஸ். அது டெபிட் சைடு வரும். பேங்க் அக்கௌண்ட் செக் டிஸ்ஆனர்டு. செக் டிஸ்ஆனர்டு அப்படின்னா செக் வந்து லைக் வந்து கலெக்ஷன்ல விழுகல, அவர் வந்து தரல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டிஸ்ஆனர்டு. ஆனர்டு அப்படின்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் டிஸ்ஆனர்டு. ஸோ டிஸ்ஆனர் பில் தரவில்லை, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் குவார்ட்டர்ல வந்துடும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ்டு. அமௌண்ட் உங்களுக்கு உள்ள வந்திருக்கு, அதனால வந்து ரைட் சைடில் வந்திருக்கு, ரைட் காலம்ல. பேங்க் அக்கௌண்ட் செக்ஸ் ரிசீவ்டு. நமக்கு ஒரு செக் மூலியமா ஒரு அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள வந்திருக்கு, அதாவது நம்ம கம்பெனிக்குள்ள வந்திருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அலவுடு அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். ஒரு பொருள் நீங்க வித்திருக்கீங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து மறுபடியும் உள்ள வந்திருக்கு, அப்படின்னா அது அசட்டா தானே இருக்கும், அதனால உங்களுக்கு வந்து அசட் கால உள்ள வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டாங்க. பேட் டெப்ட் வரும், வராமலையும் போகும், அந்த மாதிரி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் காலத்துல. பில் ரிசீவபிள், ஒரு பில் உங்களுக்கு வர வேண்டியது வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ். இவ்வளோதான். ஸோ இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஒரு டைம் படித்து நீங்கள் புரிஞ்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ரைட் ஒரு சிலதுல வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் அக்கௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும், இது டெபிட் அக்கௌண்ட்னால உங்களுக்கு ரைட் சைடில் வருது. சிம்பிள். உள்ள வர்றது எல்லாமே ஒரு சைடு, வெளியே போறது எல்லாமே நமக்கு அப்படின்னு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட், வர வேண்டிய தொகைகள் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வரும். ரிசீவபிள் அதெல்லாமே உங்களுக்கு ஒரு காலத்துலயும். அடுத்து வந்து நம்ம கொடுக்கணும்ல, ஸோ பில்ஸ் பேயபிள் சம் அதர் உங்களுக்கு பே பண்றது இல்லை கிரெடிட் ஆகிறது, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் இன்னொரு காலத்துல வந்துடும். காலம்னு நீங்க வச்சு ஈஸியா வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம இப்ப சம்முக்குள்ள போகலாம். பர்சன் டோட்டல் டெப்டார் வச்சு ஒரு சம்மை பார்க்கலாம். ஸோ 11th illustration 10 பார்க்க போறோம். ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு சேல் பண்ணிருக்கீங்க, அது எவ்வளோ அப்படிங்கிறது நீங்க இப்ப கால்குலேட் பண்ணும். ஸோ டெப்டார் அக்கௌண்ட் எப்படி வரும்? அது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் எப்பயுமே நம்ம பார்த்து என்ன பார்த்துருப்போம், லெஃப்ட் சைட்ல வரணும்னு பார்த்துருப்போம், லெஃப்ட் சைட் காலத்துல வரணும். ஸோ டோட்டல் டெப்ட் நான் எல்னா லெஃப்ட், ஆர்னா ரைட்னு போட்டேன். சரிங்களா? டிஆர்னு போட்டேன், டெபிட். ஸோ கேஷ் ரிசீவபிள். கேஷ் ரிசீவபிள் அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் காலம். டிஸ்கவுண்ட் அலவுடு கிரெடிட் காலம். சேல்ஸ் ரிட்டர்ன் உள்ள வந்திருக்கு, அப்படின்னா கிரெடிட் காலம். டெப்டார் ஆன் 31st December 2018 அது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் தான். ஸோ ஒரே ஒன்று தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் வந்திருக்கு. ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து எடுத்து நம்ம போகணும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டூ பேலன்ஸ் பாட்டம் ஆர் ஓப்பனிங் பேலன்ஸ் கூட நீங்கள் போகலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் இதில் இங்கே இருக்கிறது அப்படியே நீங்கள் கூட எழுதிடலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ 40,000 நீங்கள் போட்டுட்டதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் கேஷ் 1 lakh, டிஸ்கவுண்ட் அலவுடு 5,000,
சேல்ஸ் ரிட்டர்ன் 2000 பை பேலன்ஸ் கேரி டவுன். சிடி அப்படின்னா கேரி டவுன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, சிடி அப்படின்னா ஒரு இடத்துக்கு நீங்க கொண்டு போக போறீங்க அப்படின்னு அர்த்தம். 60,000. ஸோ போட்டதுக்கு அப்புறம் இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,67,000 வரும். இதோட இந்த 40,000 வந்து நீங்க வந்து டிடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1,27,000 வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்த சேல்ஸ் கிரெடிட். இந்த கிரெடிட் தான் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிங்களா, சிம்பிள் தான் மக்களே. நீங்க சம்ஸ் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ கொஞ்சம் சம்ஸ் நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாத மற்ற சப்ஜெக்ட் மாதிரி நீங்க படிச்சு அப்படியே நம்ம போய் அங்க எழுதுற மாதிரி இருக்காது. இது சப்ஸ்டியூட் பண்ணா மட்டும்தான் நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 11. இல்லஸ்ட்ரேஷன் 11ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, from the following details find out the total sales. ஸோ மொத்த சேல், ஒரு வருஷத்தோட மொத்த சேல் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுதான் பார்க்க போறோம். ஸோ டெப்டார் ஆன் 1st April 2018. பாருங்க இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. டெப்டார் ஆன் 1st April 2018 அப்படின்னா அது ஓப்பனிங் தான். ஓப்பனிங் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் தான் அவங்க இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார் டியூரிங் த இயர், ரிட்டர்ன் இன்வெர்ஸ் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன். பேட் டெப்ட்ஸ் நமக்கு வரலாம், வராமையும் போகலாம் அந்த அமௌண்ட். டெப்டார் ஆன் 31st March 2019 அப்படின்னா க்ளோசிங். ஈஸியா அவங்க இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. பட் நீங்க எல்லா இடத்துலயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொடுப்பாங்கன்னு நீங்க வந்து நினைக்க கூடாது. சரிங்களா, அடுத்து கேஷ் வந்து கேஷுக்கு அவங்க வித்துருக்காங்க எவ்வளவு, 1,40,000. ஸோ இது அப்படியே நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாங்க. சரிங்களா, ஸோ டெப்டார் அப்படின்னா எங்க இடத்துல வரும், உங்களுக்கு டெபிட்ல தான் வரும், டிஆர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார் டியூரிங் தி இயர், காசு அப்போ உள்ள வந்திருக்கு அப்படின்னா கிரெடிட். ரிட்டர்ன் இன்வெர்ஸ் சேல்ஸ் ரிட்டர்ன், நம்ம சேல் பண்ணது ரிட்டர்ன் உள்ள வந்திருக்கு அப்படின்னா கிரெடிட். பேட் டெப்ட்ஸ் வரலாம், வராமலையும் போகலாம், அது உள்ள வரும். ஸோ டெப்டார் ஆன் 31st March 2019 அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் ஆர் கேஷ் சேல்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு இதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும். சரிங்களா, ஏன் அப்படின்னா இது நம்மளோட கேஷ்ல இவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு நம்ம வந்து கிரெடிட் சேல்ஸுக்கு மட்டும் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, இப்போ நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா நான் இப்போ சொல்றேங்க. டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஸோ இதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க வந்து தயவு செஞ்சு ஒரு டைம் மனப்பாடம் பண்ணிடுங்க. சரிங்களா, டோட்டல் டிஎஸ்னா டோட்டல் சேல்ஸ்னு அர்த்தம். ஸோ டோட்டல் சேல்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அப்போ கிரெடிட் சேல்ஸ் தான் நீங்க கண்டுபிடிங்க. ஸோ அதுக்கானது தான் நம்ம இப்போ வந்து டெப்டார் டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட் போட போறோம். சரிங்களா, இப்போ அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து நம்ம 50,000 டூ பேலன்ஸ் பாடவுன் சொல்லிட்டு 50,000. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார் டியூரிங் த இயர் 1,50,000 பை சேல்ஸ் ரிட்டர்ன் இன்வெர்ஸ், அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 15,000 உள்ள வந்திருக்கு. பேட் டெப்ட்ஸ் 5,000 பை பேலன்ஸ் கேரி டவுன் 70,000. ஸோ இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,48,000 வரும். சரிங்களா, இதோட இந்த 50,000 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு கிடைச்சிருக்கு, 1,90,000. இதை எடுத்து நம்ம வந்து இதையும் கிரெடிட் கேஷ் சேல்ஸையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சு. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, டோட்டல் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, கேஷ் சேல்ஸ் ஆல்ரெடி இருக்கு கொஸ்டின்லயே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா போதுங்க. சிம்பிள். எவ்வளோ கேஷ் சேல்ஸ், எவ்வளோ கேஷ் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,40,000. அந்த 1 lakh இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1,40,000 பிளஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு 1,90,000. ஸோ ஆட் பண்ணா 3,30,000. ஆன்சர் கரெக்டா இருக்கா, 3,30,000 பாருங்க, 3,30,000 ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு மக்களே. அவ்வளவுதான் மக்களே, ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ண. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பில் ரிசீவபிள். இப்போ நம்ம பார்த்தது டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட். இப்போ வந்து பார்க்க போகுது பில் ரிசீவபிள். ஸோ பில் எவ்வளவு ரிசீவ் ஆக போகுது, என்ன ஆயிருக்கு என்ன ஆகுதுங்கிறது இந்த அக்கௌண்ட்ல வந்து நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கான ஃபார்மேட் தான் இது. ஸோ சேம் டெப்டார் அக்கௌண்ட் மாதிரியே தான் இதுவும். ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் பேலன்ஸ் ஃபார்வர்ட் ஓப்பனிங், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாம்
லெஃப்ட் சைடில் வந்துடும். ஸோ டோட்டல் சண்டே டேட்டாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில் ரிசீவ்டு டியூரிங் த இயர், அதாவது உங்களுக்கு பில் வந்து ரிசீவ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் காலத்தில் போடணும். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பேங்க், அதாவது கேஷ் செக்கு இது அது ரிலேட்டட் அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு காலத்தில் போடணும். சண்டே டேட்டா பில் ரிசீவபிள் திஸ் ஆனர்டு, நீங்கள் வந்து பில் ஒரு இடத்துக்கு கொடுக்கணும் இல்லையா, அது வந்து இன்னும் கொடுக்காம இருக்கீங்க, அதாவது கொடுக்காம இருந்தால் அது உங்களுக்கு அசட். இப்போ வந்து அது உங்களுக்கு காசு வெளியே போடல, அதனால வந்து நீங்க வந்து அதை அசட் அக்கௌண்ட்ல போட்டுவாங்க. பை பேலன்ஸ் கேரி ஆன் க்ளோசிங் சாரி மக்களே, பை பேலன்ஸ் கேரி ஆன் க்ளோசிங் பேலன்ஸ், அதாவது நீங்க ரைட் சைடில் போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ நம்ம சம்முக்குள்ள போமா. ஸோ இதுதான் ஃபார்மேட். ஸோ ஒரு டைம் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் நீங்க பார்த்தாலே தெரியும், கொஷினை பார்க்கும்போது நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இது இங்க வரணும் இது அங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா கொஷின் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 12. From the following particulars, prepare the bill receivable account and compute the bill received from the debtor. ஸோ எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெப்டார், அதாவது வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட், க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட், கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள், அதாவது உள்ள வர வேண்டிய கேஷ் வந்து ரிசீவ்டா இருக்கு அது வந்து கிரெடிட் சைடு. பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டு, பில் ரிசீவ்டு டிஸ்ஆனர்டு எங்க பார்த்துருக்கோம், கிரெடிட் சைடில் பார்த்துருந்தோம், அதனால இது கிரெடிட் சைட். ஸோ ஒரே ஒன்று மட்டும் தான் டெபிட் சைடில் இருக்கு, மற்றது எல்லாம் கிரெடிட் சைடில் இருக்கு. நீங்கள் அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 20,000 போட்டுட்டு மற்றபடி அது எல்லாமே 30 + 60 90, 90 + 5 95, அந்த 95,000 இங்கே போட்டுட்டு பேலன்ஸ் 95,000 - 20,000 எவ்வளோ இருக்கும், 75,000. 75,000 வந்து வர வேண்டிய அமௌண்ட். ஸோ அந்த அந்த வருஷத்துக்குள்ள வர வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 உங்களுக்கு வந்து பெண்டிங் இருக்கு. இதுதான் இந்த சம்ல நம்ம கண்டுபிடிச்சது சரிங்களா, பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் சரிங்களா, ஈஸியா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா illustration number 13th. இதுல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. From the following particulars calculate total sales. ஸோ மொத்த சேல் என்னங்கிறது நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து 2 அக்கௌண்ட் கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் பார்த்திருக்கோம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் பார்த்திருக்கோம். ஸோ இப்போ ரெண்டுமே கலந்து நம்ம டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 அக்கௌண்ட் வரும். ஃபர்ஸ்ட் பில் ரிசீவபிள் கண்டுபிடிச்சாதான் எவ்வளவு நமக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால போட முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போட போறது வந்து பாத்தீங்கன்னா பில் ரிசீவபிள் அக்கௌண்ட், அடுத்து டெப்டார் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம பில் ரிசீவபிள் வாங்கினா நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பில் இது வருமா, வராது. ஸோ இது வராது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பில் ரிசீவபிள் ஓப்பனா இது ஓப்பனிங் இது வரும். அடுத்து வந்து கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார் வராது. கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் வரும். பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டு வரும். அடுத்து வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் வராது. பில் ரிசீவபிள் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டேட்டா வராது. கேஷ் சேல்ஸ் வராது. ஸோ இப்போ என்னென்ன வரும், பில் ரிசீவபிள் இது வந்து இந்த பக்கம் வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் லெஃப்ட் சைடில் தான் வரும். இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம எடுத்து இந்த 40,000 எடுத்து நம்ம அப்படியே போடுறோம். அடுத்து வந்து கேஷ் ரிசீவ்டு ரைட் சைடில் இது வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைட், இது கிரெடிட் சைட். பில் ரிசீவ்டு டிஸ்ஆனர்டு கிரெடிட் சைட், பில் ரிசீவ்டு இது கிரெடிட் சைட். ஸோ ஒரே ஒன்று மட்டும் தான் இந்த 40,000. இந்த 40,000 இங்கே போட்டுட்டு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 90,000, 10,000 அண்ட் பேலன்ஸ் 30,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 90 + 10 1 lakh 1 lakh 1 lakh 30,000 போட்டுட்டு அதோட இந்த இது டேட் பண்ணீங்கன்னா வர வேண்டிய அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் வர வேண்டிய அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு 90,000 இருக்கு. இந்த 90,000 வந்து உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட். அடுத்து வந்து டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் டெப்டார் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் சைட், ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் வரும். உங்களுக்கு சிம்பிள் மக்களே, ஒன்று நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஸோ பில் ரிசீவபிளும் டெப்டாரும் ஒரே ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஓப்பனிங்ஸ்னா லெஃப்ட் சைட், க்ளோசிங்னா ரைட் சைட் சரிங்களா. அதாவது ஓப்பனிங்னா டெபிட் சைட், க்ளோசிங் அப்படின்னா கிரெடிட் சைட் சரிங்களா. ஈஸியாக நீங்கள் ரைட் லெஃப்ட்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும் தான் நான் வந்து ரைட் லெஃப்ட்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கிரெடிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெபிட்னா லெஃப்ட் சைட், கிரெடிட்னா ரைட் சைட் சரிங்களா. பில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார் அதான் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிரெடிட் சைட். அடுத்து உங்களுக்கு இது வந்துச்சு, இது வரல சேல்ஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன்ங்கிறது கிரெடிட். சண்டே டெப்டார் கிரெடிட். கேஷ் சேல்ஸ் இப்போ நீங்க வராது.
ஏன் வராது? நம்ம வந்து டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்போ உங்களுக்கு இது கேஷ்ல வராது. அடுத்து போடலாமா? இப்போ வந்து நம்ம போடலாம். டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ் 1,50,000 கொஸ்டின்ல இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். 1,50,000 எடுத்து போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டர் 3,90,000. அடுத்து பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டு. சாரி மக்களே, நான் ஒரே ஒரு தப்பு பண்ணேன். டிஸ்ஆனர்டு, நான் ஹானர்டு நினைச்சிட்டேன், இது வந்து டிஸ்ஆனர்டு. அதனால டெபிட் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, நான் தப்பாக சொல்லிட்டேன். சாரி, 2-3 தப்பா பண்ணுவேன், கொஞ்சம் மன்னிச்சோங்க. பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டு, வரவேன்னு கொடுக்குது பட் கொடுக்கல, அதனால டிசேபிள்ங்கிறது லெஃப்ட் சைடில் நம்ம போட்டு, அதாவது டெபிட் சைடில் போட்டாச்சு. அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் ரைட் டெபிட் சைடு, சாரி கிரெடிட் சைடு. சன்ட்ரி டெப்டர்ஸ் க்ளோசிங் கேபிட்டல், அதாவது கிரெடிட் சைடு. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,50,000 வரும். இருங்க மக்களே, இன்னொன்று உங்களுக்கு சொல்ல இல்லை சரிங்களா. நம்ம இதை கண்டுபிடிச்சோம்ல, பில் ரிசீவபிள் டியூரிங் த இயர், அதை எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய அமௌண்ட், அப்போதான் உங்களால டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதாவது கிரெடிட் சேல்ஸ் உங்களால அப்பதான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னால நீங்க அதை எடுத்து போடணும் சரிங்களா. அந்த இப்போ பில் ரிசீவபிள் தான் இந்த 90,000. இந்த 90,000 அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான் 90,000. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6,50,000 வந்துடும் சரிங்களா. இந்த 6,50,000 தான். அதோட இந்த 1,50,000 பிளஸ் இந்த 10,000 ஆட் பண்ணா 1,60,000. இதோட மைனஸ் பண்ணீங்கன்னா 4,90,000. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ். ஸோ கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின்லேயே கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போனா ஸோ கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் சரிங்களா. பாருங்க, டோட்டல் சேல்ஸ்னா கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் வந்து கொஸ்டின்ல 2 lakhs கொடுத்துருந்தாங்க. 2 lakhs பிளஸ் நம்ம கண்டுபிடிச்சது 4,90,000. ஸோ 4,90,000 இஸ் ஈக்குவல் டு 6,90,000. ஸோ கண்டுபிடிச்சாச்சு மக்களே, ஈஸி தான். உங்களுக்கு நீங்க ஃபார்மேட்டை மட்டும் நீங்க இந்த நம்மளோட டேப்லெட் காலம் சம்ஸ் எல்லாமே நீங்க ஃபார்மேட்டை மட்டும் நீங்க பார்த்தா போதும், ஈஸியா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் பார்க்க போறோம் சரிங்களா. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் சேம் அதே மாதிரி டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் மாதிரி டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ டெபிட் சைட், கிரெடிட் சைட். ஸோ டெபிட் சைட் எல்லாமே நம்ம பே பண்ணது சரிங்களா, ஆல்ரெடி பே பண்ணது, நம்ம விட்டு நம்ம கையில இருந்து போனது, அது நம்ம போடணும் சரிங்களா. டு கேஷ் பெய்டு, பெய்டான கேஷ் எல்லாமே லெஃப்ட் சைட்ல, அதாவது டெபிட் சைட்ல. பேங்க் செக் பெய்டு, பில்ஸ் பேயபிள், நம்ம வந்து அக்செப்ட் ஆன பில்ஸ் பே பண்ணது. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், ஒன்று பர்ச்சேஸ் பண்ணதை நம்ம ரிட்டர்ன் பண்ணது. அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ், இது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஓப்பனிங் பேலன்ஸ்னா அதுதான் எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல போடணும். க்ளோசிங் பேலன்ஸ்னா அதுதான் அந்த காலத்துல டெபிட்டா இருந்தாலும் சரி, அதாவது கிரெடிட்டா இருந்தாலும் சரி, அதுதான் உங்களுக்கு நீங்க லாஸ்டா போடணும் சரிங்களா. இதுதான் ஃபார்மேட் சரிங்களா, இதுதான் ரூல் சரிங்களா. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா நீங்க இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு ஏதாச்சும் அந்த சம்ஸை பாக்குறப்போ, ஓகே இப்போ இல்லை நாளைக்கு நீங்க ஒர்க் போனாலுமே அதை பாக்குறப்போ உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த க்ளோசிங் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துடலாம் சரிங்களா. பை பேலன்ஸ் பாரோ டவுன், ஓப்பனிங் கேபிட்டல். அடுத்து பர்ச்சேஸ் பண்ணது கிரெடிட் பர்ச்சேஸ். பேங்க் செக் டிஸ்ஆனர்டு, செக் திரும்ப வந்தது. பில்ஸ் திரும்ப வந்தது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் காலத்தில் வந்தோம். ஸோ சம்ஸ் பார்ப்போமா. ஸோ இதுதான் மக்களே illustration number 14th, page number 19 எடுத்துக்கோங்க. அந்த ஃபாலோயிங் டீடைல்ஸ் கால்குலேட் கிரெடிட் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளோன்னு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. கிரெடிட்டா அக்கௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ரைட் சைடில் வரும், அதாவது கிரெடிட் சைடு. ரிட்டர்ன் ஆன்வர்ட்ஸ், அதாவது பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், அது டெபிட் சைடு. கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார், கிரெடிட்டாருக்கு நம்ம பே பண்ணது, கேஷ் பே பண்ணது, அதாவது டெபிட் சைடு. கிரெடிட்டர்ஸ் ஆன் 31st March 2019, அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட். ஸோ இது அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. கிரெடிட்ங்கிறது ஒன்று மட்டும் தான் இந்த கிரெடிட் காலத்தில் வரும், மற்றது எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதாவது டெபிட் காலத்தில் 1,60,000, 66,000, 70,000 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2,36,000 வந்துடும். ஸோ இதோட இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும்.
1,86,000. ஸோ இவ்வளோதான் மக்களே ஆன்சர். ஸோ நீங்கள் எவ்வளோ அவங்க வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். இவ்வளோதான் மக்களே, ஈஸி மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பேலன்ஸ் இருக்க சம்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ என்னால் ஈஸியாக டீச் பண்ண முடியுமா டீச் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.